மக்கள் வணக்கம். இது ஆச்சி மசாலா வழங்கும் நம் நாட்டு சமையல். பொதுவாகவே சமையல் அப்படிங்கிறது எப்படி சொல்றதுன்னா, அந்த சுவையான விஷயங்களை செய்யும் பொழுது அப்படி செய்யும் பொழுது நமக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். இதை எப்ப சாப்பிட போறோம் ரொம்ப ஆவலா காத்திருந்து நம்ம சாப்பிடுவோம். ஆனா அப்படி செய்யும் பொழுது ரொம்ப ஆர்வமா, அதே சமயத்துல நிதானமா பக்குவமா செஞ்சோம்னா நம்ம சாப்பிட போட உணவுப் பொருள் நம்ம எதிர்பார்த்ததை விட அதிக சுவையா இருக்கும் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாநிலத்தை சேர்ந்த உணவுப் பொருள் நமக்கு செய்து காமிச்சிட்டு இருக்காரு சமையல் கலை வல்லுநர் திரு முகமது ஷரீப் அவர்கள். இன்னைக்கு என்ன உணவு, எந்த மாநிலம், அவர்கிட்டே கேட்கலாம். வணக்கம். வணக்கம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட போயிட்டு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட சில உணவுப் பொருட்கள் அந்த மாநிலத்துல மட்டும்தான் கிடைக்கிற மாதிரி கூட சில உணவுப் பொருட்கள் நீங்க சொல்றீங்க. அதுக்கு ஏதாவது மாற்று, இப்ப சில இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல கிடைக்கவே கிடைக்காது இல்லையா? இல்ல ஒருவேளை அது எங்க கிடைக்கும் அப்படின்ற குறிப்புகள் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களோட கருத்து கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. அதை கொஞ்சம் இனிமே நம்ம அதை கடைபிடிக்கலாம். சரி, இன்னைக்கு எந்த மாநிலம்? மகாராஷ்டிரா மாநிலம். சரி, ரொம்ப கொஞ்சம் பக்கத்துலயும் தூரத்துலயும் சொல்ல முடியாத மதியமா இருக்க ஒரு மாநிலம். சரி, தூரம் தான் சொல்லணும். கொஞ்சம் நம்ம அண்டை மாநிலங்களை பார்த்துக்கும்போது கொஞ்சம் தூரம் தான். அங்க என்ன உணவுப் பொருள் அதிகமா இருக்கும்? அங்க என்னைக்குமே மகாராஷ்டிரா மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் தான். சிற்றுண்டி, நிறைய சிற்றுண்டி பிரியர்கள் அங்க அதிகமா இருப்பாங்க. அங்க டைமிங்ஸ் அவங்களுக்கு நிறைய கிடைக்காது. அது எல்லாருமே பிஸி. அதனால கண்டிப்பா உடனே செஞ்சு உடனே சாப்பிட்டு உடனே போயிடணும். அந்த மாதிரி கொஞ்சம் அவசர யுகம் மாதிரி போயிட்டே இருப்பாங்க. சரி, இப்ப இன்னைக்கு என்ன முதல் உணவு? அந்த மாதிரி சிற்றுண்டி வகையில பார்க்க போனா போகேன்றது அவில்ல செய்யறது. போகே. ஆமா, போகேனாலே அவல் தான் இல்லையா? அவல் தான். ஆமா. சரி, இப்ப நம்ம எப்படி அவில் உப்புமா செய்யறோம் அந்த மாதிரி அவங்க வேற விதமா செய்வாங்க. ஓஹோ, போகே. போகேக்கு என்ன பொருட்கள் தேவையான பொருட்கள்? மகாராஷ்டிரா மாநில உணவு அவில் ஊறதுக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அவ்வளவுதான். வீட்டுக்கு யாராவது வந்துட்டா உடனடியே செய்யக்கூடிய உப்புமாச்சும் நீங்க தண்ணியை ஊத்தி அந்த தண்ணி கொதிக்கணும். இது தண்ணியில ஊற வச்சாலே போதும். ஆமா, ஒரு தாளிப்பு கொடுத்து அதோட கலந்து நல்ல ஒரு சிற்றுண்டியா சுட சுட சாப்பிடும்போது அவங்களுக்கு எப்படி இது இந்த ஒரு குறுகிய நேரத்துல இந்த அளவுக்கு சுவையா இருக்குன்றது அப்படின்னு ஆச்சரியப்படும். ஆமா, ஆச்சரியம். சரி, எப்படி செய்யறது சொல்லுங்க. அதாவது இப்போ நம்ம சொன்ன மாதிரி அவில் ஒரு கப் எடுத்திருக்கோம். அதாவது ஒரு 150 கிராம் இருக்கு. இதோட நம்ம கொஞ்சம் தண்ணியை ஊற்றி ஊற வச்சிடலாம். அவில ஊற வச்சிடலாம். தண்ணி ஊற்றுங்க, நிறைஞ்ச தண்ணி ஊற்றிடலாம். அதனால நிறையவே ஊற்றலாம். ஆமாம், அதை முழுகி ஊற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போகிறோம். ஊறட்டுமா? ஊறட்டும். அது வரைக்கும் நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடணும். அந்த தாளிப்போட அதை சேர்த்துரும். அவ்வளவுதான். ஆமா, ஒரு அவசர சமையல் என்ற ஒரு என்ன சொல்றது, உடனடியா செய்யக்கூடிய ஒரு சமையல்னு சொல்லலாம். நேரமே இழுக்காது. அதனால இது உடனடியா செய்யறது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஆமா. உங்களுக்கு ஒரு பாத்திரம் சூடாயிட்டு இருக்கு. நீங்க இதோட வெங்காயம் போடலாம். ஆனா வெங்காயம் போடும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா தண்ணீர் அதுல இருக்கும் இல்லைங்களா, கொஞ்ச நேரம் வைக்க முடியாது, உதிரியா இருக்காது. போடலாம். ஆமா, அது அப்பதுக்கு அப்ப சாப்பிடணும். ஒரு 5 நிமிடம் நீங்க கழிச்சு சாப்பிட்டீங்கன்னா அந்த வெங்காயத்துல இருக்க தண்ணி அவிலோட ஒன்னா சேர்ந்துரும். அதனாலதான் நம்ம இன்னைக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம். இல்ல நீங்க அவசரமா சாப்பிடணும்னா வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்க்க போனா, அவில் ஊறுற வரைக்கும் கொஞ்சம் எண்ணெயை அதாவது ரொம்ப எண்ணெய் தேவை கிடையாது, அது தாளிப்பு அந்த அளவுக்கு இருந்தா போதும்.
பக்குவமான எண்ணெய், ம். வேர்க்கடலை. இந்த அவிழ் வந்து அந்த சுவை வந்து ரொம்ப சேராது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் உப்பு, எலுமிச்சைத்தூள், பெருங்காயத்தூள். எலுமிச்சை நம்ம ஆமாம், சாறு சாறு சேர்க்கணும். சேர்க்கும்போது உங்களுக்கு வந்து கரெக்ட். இனிமே வந்து நான் தேங்காய் வதக்கும் போது போட்டிருக்கோம். அதனால இந்த மாதிரி போட்டா போதும். ஆமாம் ஆமாம். இப்போ அவிழ் உப்பை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு இல்லைங்களா? இது வந்து நம்ம வெறும் தாளிக்கிறோம், அவ்வளோதான். ஆமாம். உப்புமான்றது வந்து நம்ம கொதிக்க வைப்போம். ஆமாம் ஆமாம் ஆமாம். கொஞ்சம் வந்து இறக்குறதுக்கு முன்னால் கொஞ்சம் தேங்காயை வந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லியை வந்து அதிகமாகவே சேர்த்துக்கலாம். பார்க்கவும் நல்லா இருக்கும், அந்த சுவையும் நல்லா இருக்கும். ஆமாம். இது இன்னும் எவ்வளோ நேரம் அந்த மாதிரி முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஓ, அவ்வளோதான். அவ்வளோதான். இது வெறும் வந்து அந்த தேங்காயும் வேர்க்கடலை வந்து அந்த மாதிரி நீங்கள் விரும்பினீங்கன்னா குடை மிளகாய், ஆமாம், அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த எண்ணெயோட வதக்கிக்கணும். வதக்கிட்டு போடும்போது அந்த சுவை இதில் வரும், சேர்ந்துடும். ஆனால் வந்து எல்லாமே வந்து 80% வெந்த பிறகு நீங்கள் போடணும். ஏன்னா அவிழ் வந்து வேக வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது, ஊற வச்சு தான் இருக்கும். ஆமாம், அதனால அந்த மாதிரி. சரிங்களா?
அதே அந்த மாதிரி மாதிரியா? அந்த அதே தான் ஓ அதேதான் அதே தான் கொஞ்சம் வித்தியாசமான மசாலாக்கள். நம்ம கொஞ்சம் வதக்கியெல்லாம் போடுவோம் சில விஷயங்கள்ல மசாலாக்கள் எல்லாம். அவங்க வந்து பெரும்பாலும் வதக்க மாட்டாங்க. அப்படியே நேரடியா அவங்க நேரடி. சேர்ப்பாங்க. ஆமாம். இப்போ வெங்காயம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வெங்காயத்தை நல்லா மெலிசா நறுக்கி இதோட கொஞ்சமாக சேர்த்துக்கணும். நிறைய சேர்த்துக்கணும். ஆமாம், நிறைய சேர்த்துக்க கூடாது. பார்த்தீங்களா இந்த மாதிரி வரணும். இது இப்படி பக்குவமா அப்படி உருண்டையா வரணும். ஆச்சி மசாலா வழங்கும் நம் நாட்டு சமையல் இடைவேளைக்கு பிறகு தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் நம் நாட்டு சமையல் தொடர்கிறது. இதை வந்து நம்ம பண்றோம் அப்படின்னு பார்க்க போனா நமக்கு எண்ணெய் நல்ல பக்குவமா வந்துச்சு. ஆமா, பஜ்ஜி மாவு இருக்கு இல்லையா, அதுல வந்து கொஞ்சம் இப்போ இதுல நீங்க என்ன சேர்த்திருக்கீங்க? ஆமா, இதுல வந்து நான் வந்து கடலை மாவு 3 மடங்கு 1 மடங்கு அரிசி மாவு சேர்த்துருக்கோம். கடலை மாவு 3 மடங்கு 1 மடங்கு அரிசி மாவு தண்ணீர் சேர்த்துருக்கோம். ஆமா ஆமா. கொஞ்சம் வந்து கரம் மசாலா தூள், கொஞ்சம் மிளகாய் தூள் அதில் நான் சேர்க்கல, அதனால இதில் சேர்த்துருக்கோம். இப்போ இதெல்லாம் போட்டு வந்து ஒன்றா நல்லா நம்ம வந்து இதை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம வந்து சாயத்திற்கு தேவையான கலர் எல்லாம் போடலை, அதெல்லாம் தேவையில்லை. தேவையில்லை அது. ஆமாம், பெரும்பாலும் நம்ம வந்து அதை வந்து தவிர்க்கிறது நல்லது. கலராக இருக்குது, குழந்தைங்கள் விரும்பி சாப்பிடுவாங்கன்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், சில மாதிரி நிறங்களை சேர்க்க. இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து இதோட கொஞ்சம் வந்து இதை வந்து திரட்டியும் போடலாம். கொஞ்சம் இப்படி பண்ணி போட்டுக்கலாம். நம்ம வடை மாதிரி வீட்டில் வடை. ஆமாம் ஆமாம். அப்போ தான் வந்து சாண்ட்விச்குள்ளே வைப்பீங்க இல்லையா, வைக்கும்போது உங்களுக்கு வந்து அது பக்குவமாக இருக்கும், வசதியாகவும் இருக்கும். ஆமாம், பக்குவமாக இருக்கும். அதனால் வந்து சரியான முறையில் வச்சுக்கணும், இல்லாட்டி உடனே தீஞ்சிடும் இல்லையா. தீஞ்சிரும். இதை நீங்கள் வந்து நம்ம வீட்டில் வடை சுடுற மாதிரி. அவ்வளோதான். நம்ம இந்த சட்டி பெருசா இருக்கலாம், நம்ம ஒரே சமயத்துல இந்த 6 கூட போடலாம் இல்லையா. போடலாம், அதனால இது எல்லாருமே பண்ணக்கூடிய விஷயங்கள் தானே இல்லைங்களா. நல்லா வந்து உப்பலா தான் வந்திருக்கு. இது வந்து மாவை வந்து கரைச்சி ஒரு அரை மணி நேரம் வைத்தா போதும். அரை மணி நேரம் நம்ம வச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட் வந்து பஜ்ஜி மாவு கிடைக்குது கடைகள்ல. அது வந்து நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம், அப்படியே எடுத்து நம்ம அப்படியே செய்யலாம். ஒருவேளை நம்ம கடலை மாவும் அரிசி மாவும் சேர்த்தோம்னா ஒரு அரை மணி நேரம். ஆமா, அது வந்து நமக்கு எக்கனாமிக் இல்லையா, அதாவது இது வந்து செலவு வந்து கம்மியாகும், அதிகமாக உங்களுக்கு நிறைய பொருட்களும் கிடைக்கும். இப்போ இது வந்து இன்னும் ஒரு 2 நிமிடங்களில் வந்து தயாராகிடும். அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த சாண்ட்விச் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து தயார் பண்ணிட்டு அதோட வச்சிடலாம்.
இது வந்து உங்களுக்கு பாவு பன் அப்படி இருந்ததுன்னா என்ன பண்ணலாம், அந்த பாவு பன் வாங்கிட்டு அதை 2ஆ வெட்டி திரும்ப திரும்ப இப்ப கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்கன்றதுல எந்த சந்தேகமே இல்ல. கண்டிப்பா. ரொம்ப அருமையா இருந்தது. நன்றி. வணக்கம்.